புறப்பட்டுதான் கொள்வேன், அவனை நடமாட விட மாட்டேன் என்று சொல்லி. அப்போ நான் எப்படி இருக்கணும், நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது பார்த்தீங்களா? இரண்டாவது, அவர்கள் தங்கள் இதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாதோறும் கூட்டம் கொடுக்கிறார்களாம். போய் ஜாக்கிரதையா இருந்து பார்க்கலாம். பொல்லாப்பு செய்ய என்ன பண்றாங்க? நீங்க போய் ஆவிக்குரிய பிள்ளைகள் போய் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கடைசி காலமா இருக்கிறது. கடைசி காலமா இருக்கிறபடினாலே ஆவி இப்போ எப்படியாவது உலகத்துல கிறிஸ்தவ மக்களை கீழே தள்ளிடணும், கிறிஸ்தவத்தை முடைக்கணும் என்றுதான் இன்னைக்கு பிசாசு, லூசிபர் பிசாசு, ஆதி பிசாசு இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே தாவீது திட்டமிட்ட பரிசுத்த ஆவியில எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு விசுவாசம் இன்னைக்கு குறைந்து போய் கொண்டிருக்கிறது, நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களா இன்னைக்கு எப்படி ஆகி கொண்டிருக்கிறாங்க? பின்னடைவு, அவிசுவாசத்திலே பின்னணி போய் கொண்டிருக்கிறாங்க. முன்னோடியா இருக்கிறவர்கள் கொஞ்சம் சொற்ப ஜனம் தான் வேதம் சொல்லுது. அது காரணம் யாரு? பிசாசு, வஞ்சிக்கிற ஆவி. நீ குடும்பத்தை வஞ்சித்து இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களை அந்த மக்கள் என்ன கொடுக்கிறாங்க? இடம் கொடுக்கிறாங்க. நாம் இடம் கொடுக்காவிட்டால் அவன் என்ன பண்ண முடியாது, நம்மள தொட முடியாது. நம்ம இடம் கொடுக்க கூடாது சாப்பிட்டு. அப்பதான் ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சொல்லிக் கொண்டு இந்த பூமியில அவர் யார் என்பதை நம்மளால சொல்ல முடியும். கீழே 3, சர்ப்பத்தை போல என்ன பண்றாங்க? தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். சர்ப்பம் என்ன பண்ணோம்? ஏன் நாக்க வெளியே விடுது? தன் போகிற திசை என்ன இருக்கு என்பது என்ன பண்ணோம்? நாக்குனாலதான் தெரியும். இலை எங்க இருக்குது பார்க்கணும். நாக்கு அப்படி வெளியே விட்டுதுன்னா இலை எந்த பக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நாக்கு அப்பப்போ பாருங்களேன், நாக்க வெளியே விட்டு உள்ள இருக்கு, வெளியே விட்டு உள்ள இருக்கு. காரணம் என்ன? அதுக்கு இலை எங்க இருக்குது என்பதை இந்த நாக்கு மூலமா அதை அறிகிறது. அதே போலதான் இன்னைக்கு பாம்பை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் பெரிய பாம்பின் விஷம் இருக்கிறது. உன்னோடு இங்க பேசுவார்கள், உன்னை குறித்து அங்க போய் குறை சொல்வார்கள். பாம்பு, விஷத்தின் பாம்பு நாக்கத்தின் கீழே இருக்குதா? ஜாக்கிரதையா இருக்கணும். வேதம் நம்மள வெளிச்சத்தில் கொண்டு வந்துடும். குற்றவாளியை கூட வெளிச்சத்தில் கொண்டு வந்துடும், நீதிமானையும் வெளிச்சத்தில் கொண்டு வந்துடும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்னது? கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ், உதடுகளின் கீழ் என்னதான் இருக்கு? நாக்குக்கு கீழே, நாக்கின் கீழ் என்ன இருக்கு? அந்த விஷம் இருக்கிறது. உன்னை குறித்து பெருமை பேசுவார்கள். ஆனா அங்கே உன்னை குறித்து எப்படி பேசுவாங்க? வேறு இடத்துல வேறு விதமாய் பேசுவார்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அன்னைக்கு பாம்பு ஏவாளை ஏமாற்றி ஆதாமை வஞ்சித்தது போல இன்னைக்கு பாம்பு வடிவத்துல சாத்தான் ஒவ்வொருவரையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. ஞானம் வேறு நம்மளை தப்பித்துக் கொள்வதற்கு பல ஆலோசனை கொடுக்கிறது. வேதம் பல ஆலோசனை கொடுக்கிறது. அதனால நீங்க ஜாக்கிரதையா இருந்து வேதத்தை கண்ணு கருத்துமாய் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசித்தா போதும், அல்லது 10 வசனங்கள் வாசித்தா போதும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். கீழே சொல்றாங்க, கர்த்தராவே துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நாட்களை நடைகளை கவிழ்க்க பார்க்கிறாங்க. ஒரு நடைய உன் பரிசுத்தத்தை குலைக்க பார்ப்பாங்க. உன் பரிசுத்தத்தை வாலிப பிள்ளைகள் கூட நீங்க உங்க நண்பர்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். உன் நண்பர்கள் போற வழியில உங்களை கொண்டு போவாங்க, ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவர்கள் போகிற வழியில நீங்களும் போகணும்னு பார்ப்பாங்க. ஆனா நீங்க பரிசுத்த வழியில நிக்கிறீங்க, அவர்களோ வேறு வழியில நிற்கிறார்கள். உங்களையும் அந்த வழியில கொண்டு போக அவங்க எத்தனை பண்ணுகிறாங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்.
சகோதரியும் சரி சகோதரர்களும் சரி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க எத்தனை பண்ணி பாம்பு வடிவத்துல நாக்கை கொண்டு ஏமாற்றவர்கள் எங்கும் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பைபிள் சொல்லுது. 5 சொல்லுது பாருங்க, அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கைதுகளையும் கவனமாய் வைத்திருக்கிறார்கள், வழியோரத்திலே வாயை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார். நடக்கும் போது ஜாக்கிரதையா நடக்கும், தடுமாறி விடாதபடி. சுருக்கு என்கிற ரோட்டில் நீ நடக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில சுருக்கு இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு வழிகளில் ஒன்று சுருக்கு வைத்திருக்கிறார்கள், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தான் பார்க்கிறோம், சுருக்கு கடற்கரை பார்க்க முடிகிறது. ஏன்னா பயம் இல்லை. ரோட்ல முல்லை போட்டா நம்ம எடுத்து போட்டுட்டு போனோம். ஆனா இப்ப ரோட்ல முல்லை போடுகிற ஆட்களா இருக்காங்க. யார் எப்படி போனா நமக்கு என்ன என்பதை குறித்து பிசாசு ரட்சிக்கப்பட்டவர்களே நீங்க இறுதியத்தை என்ன பண்ணிடலாம், கடினப்படுத்தி ரோட்ல உள்ள போடுறான். ரோட்ல அசுத்தத்தை பண்ணி கொண்டிருக்கிறான் பிசாசு. காரணம் என்ன? அவன் நல்லவன், அவன் நல்லவள், அவனுக்குள்ள இருக்கிற ஆவி, அவனுக்குள்ள ஆவி என்ன பண்ணுது? கலைகளை விதைக்கிறது, முல்லை விதைக்கிறது. காரணம் என்ன? பிசாசு நீங்க யாரை பயன்படுத்துகிறான்? கிறிஸ்தவர்களை தான் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் பயன்படுத்துகிறான் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த வழிகளிலே நெருங்கிலுள்ளே விதைக்கிறான் என்பதை நீங்க கவனிக்கணும். அவனுக்குள்ளே அவன் பிசாசு இடம் கொடுக்கிறதுனால இன்னும் பசுத்தமா இருக்கிற பிள்ளைகளை கீழே சாய்க்கும்படி அவன் நாக்கை விட்டு வகை தேடுகிறான் என்று பைபிள் சொல்லுது. பைபிளை போல அவர்கள், பாம்பை போல அவர்கள் நாக்கை விட்டு வகை தேடி நமக்கு ஆபத்தை கொண்டு வர பார்க்கிறார்களாம். 9 சொல்லுது பாருங்களேன், என்னை மறைத்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள். நீ கவனம், நீ கவலைப்படாத. என்னெல்லாம் விதைக்கிறார்கள் அவர்கள் அவருக்கே போய் சேர்ந்து ஆண்டவர் சொல்ற அவர்களை மூடிக்கொள்ளும். உனக்காக குழி வெட்டுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களா? அவர்களே விழுந்து விடுவார்கள். நீங்க நினைக்கலாம் அவர்களுக்காக உனக்காக குழி வெட்டுவார்கள், ஆனா குழியில் என்ன பண்ணுவாங்க? அவர்களே இடறி விழுந்து விடுவார்கள் என்பதுதான் வேத வசனம் சொல்லும். அதை குறித்து நீ கவலைப்படாதே, அவையெல்லாம் அவருடைய தலையை மூடிக்கொள்ளும். பயம் இல்லாத மக்கள் மீது தேவன் மீது பயம் கிடையாது, மரியாதை கிடையாது. தேவனுக்கு அஞ்சுவதில்லை. அவர்களை செய்கிற தவறு நிமித்தம் அந்த கொடீரமான காரியம் அவர்களை என்ன பண்ணியுமா? மூடிக்கொள்ளும். நீங்கள் பொறுத்திருங்கள், அமைதியாருங்கள், காத்திருங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. 11 சொல்லுது, பொல்லாத நாவு உள்ளவன், பொல்லாத நாவு உள்ளவன், பொல்லாத இருதயம் உள்ளவன், பொல்லாத சிந்தை உள்ளவன், பொல்லாத அழுக்கு உள்ளவன் இந்த பூமியில நிலைப்பதில்லை. கொஞ்ச காலம் தான். உனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், உனக்கு விரோதமாய் இருப்பவர்கள் கொஞ்ச காலம் தான் பூமியில வசிப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாங்களா? அழுக்குண்டு போவார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு, ஊழியக்காரனுக்கு, ஊழியக்காரிக்கு, பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் ஒரு சாதாரண ஒரு விசுவாசி ஏழை போல இருக்கலாம், அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அழுக்குண்டு போவாங்களாம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பொறுத்திருங்கள். நீங்கள் எந்த விதத்திலும் யாரிடத்திலும் சண்டைக்கு போவாதீர்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அழுக்குண்டு போவார்கள். அவர்கள் இருக்கிற இடத்தை நீ தேடுவாய், அவர்களை காண மாட்டாய். பைபிள் சொல்லுது. ஆனா நீ உத்தமையாய் கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கணும் என்பதுதான் வேதவசனம் தெளிவா சொல்லுது. தேவனுக்கு அஞ்சிருக்கிறவர்கள், தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களுக்கு பயந்து மற்றவர்களை மதிக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்க எப்படி பண்ணுவாரு? தலையாக்குவார் என்பது வேதவசனம் சொல்லுது. அடுத்த வசனம் தெளிவா சொல்லுது, சிறுமை உள்ளவனின் வழக்கையும் எளியவர்கள் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். ஒடுக்கப்படுகிறியா? ஒடுக்கப்படுகிறியா? மற்றவர்களால் நீ
கர்த்தர் அவளுக்காக என்ன பண்ணுவான்? வழக்காட போகிறான். அவளுக்காக கர்த்தர் பக்கத்தில் இருந்து அவங்க பக்கத்தில் அவளுக்கு உதவி செய்வான். நினைக்கலாம் ஒருவனும் கிடையாது, அவன் ஏழைதானே, அவன் எளியவன் தானே, அவன் ஒன்றுதானே நினைக்கலாம். அவனுக்காக பல்லவனை இறங்கி வரும், அவன் ஒன்றிக்காக பல்லவனை இறங்கி வரும். அது உனக்கு தெரியாது என்பதை நீ மறந்துடக்கூடாது. மகளே, மகனே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மறக்கக்கூடாது என்பதை வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. எளியவனின் வழக்கையும் சிறுமை யானவனின் வழக்கையும் எளிமையவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அதுவே கைவிட மாட்டான். எப்பொழுது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம், சந்தோஷமா, ஆனால் ஒரு நாள் வரும் திடீரென்று அறுப்புட்டு போய்விடுவான். தேவனுடைய மக்களுக்கு பரிசுத்தவான்கள் மூலமாக எத்தனை பேர் போய்விட்டார்கள் என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. நாட்கள் வரும், சமயம் வரும், பொல்லாங்கு வரும், ஆபத்து சடிதியாய் வரும். ஆனால் ஜெபிக்கிற மக்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மக்கள், மற்றவர்களுக்கு உதவியா இருக்கிற மக்கள், மற்றவர்களை விசாரிக்கிற மக்கள், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற மக்கள், தேசத்துக்காக ஜெபிக்கிற மக்கள், ஏழை எளிய திட்டத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற மக்கள், உதவிக்கு செய்கிற மக்களை கர்த்தர் வாதாட்டம் எப்படி வச்சிருப்பாரு? தலையாகி வைத்திருப்பார் என்று சங்கீதம் சொல்லுகிறது. வேத வசனங்கள் சொல்லுகிறது. கடைசியாக வசனம் சொல்லுது, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில். நீதிமான்கள் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயந்து நீதிகளின் வழியிலே நடக்கிறவர்கள், அந்நியர்களை விமர்சனிக்கிறவர்கள். அந்நிய மூலமா உபத்தில் வந்தாலும், தடைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் அவனுக்காக ஜெபித்து பொறுமையா இருக்கிறவன் தான் நீதிமான். அமைச்சராக இருக்கிறவன் தான் நீதிமான். என்ன நடந்தாலும் கவலைப்படாம இந்த பூமியில வாழ்கிறவன் தான் நீதிமான். சகிக்கிறவன் நீதிமான், பொறுமையா இருக்கிறவன் நீதிமான், சகித்து போகிறவர்கள் நீதிமான்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுது. அதனால கவலைப்படாதீங்க. நீதிமான்கள் என்பது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் ஒரு சமூகத்தில் வாசம் பண்ணுவாங்க. வாசம் பண்ணுகிற பிள்ளைகளா இருப்பீங்க. அநேகருக்கு நீங்கள் ஆலோசகராக இருப்பீங்க, அநேகருக்காக ஜெபிப்பீங்க, அநேகரை நீங்கள் பாவத்தில் சாபத்தில் இருந்த ஜனங்களை இயேசுகிட்ட கொண்டு வர கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. பொறுமையா இருப்போம், அமைதியா இருங்கள், நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் பேதைகளை ஞானிகளாய் மாற்றுகிறது. நம்மளா பேதங்க, வேத வசனம் நம்ம என்ன பண்ணுது? ஞானிகளாய் மாற்றுகிறது. ஞானிகளாய் நம்மளை மாற்றுகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மனிதனுடைய உதட்டுக்கு கீழ் என்ன இருக்கிறது? விஷம் இருக்கிறது, பாம்பின் விஷம் இருக்கிறது. உங்ககிட்ட பேசுவார்கள், பரவார்கள், ஆனா உள்ளே விஷத்தை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். திடீர் நல்ல மனிதர்களா இருப்பாங்க, திடீர் நம்ம மேல கோபப்படுவாங்க. நல்லவர்களா இருப்பாங்க, திடீர் நம்ம மேல பொறாமைப்படுவார்கள், நம்மளை வஞ்சிப்பார்கள், நம்மளை குறித்து அநேகரிடத்திலே நம்மை தூக்கி தீவார்கள் என்று பைபிள் சொல்லுது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்கிற பிள்ளைகள் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் என்பது வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. நல்லது. இப்படியாப்பட்ட வார்த்தைகளுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடலாமா? பரலோக பிதாவே, இந்த சங்கத்தின் மூலமாய் நீ பேசினபடி நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாவி மக்கள் மத்தியில, ஆண்டவரே, விசுவாசி மக்கள் மத்தியில நீ விசுவாசிகளுக்கும் அப்பாவி மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகம் கொள்ளாதது ஆண்டவரே. எவர்களை விழுங்கலாம் என்று வகை தேடி கடைசி காலமா இருக்கிறது ஆண்டவரே. பூமியில ஆபத்து சடிதியாய் வருகிறது, பூமியில மரணம் சடிதியாய் வருகிறது ஆண்டவரே. பூமியில வியாதிகள் சடிதியாய் வருகிறது, பூமியில ஆபத்துகள் சடிதியாய் வருகிறது. அது எங்கிருந்து வருகிறது? கொள்ளைகளை வருகிறது. இன்னும் ஆபத்துகள் நிறைய நிலைத்திருக்கிறது. அது நாங்கள் அறியாதிருக்கிறோம். கர்த்தரை அறிந்திருக்கிற ஆண்டவரே, உம்மை தேடுகிற, உம்மை பயந்திருக்கிற ஜனங்கள் மீது உன் நீதியின் சூரியத்தை ஒளிக்கத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். உனக்கு பயப்படுகிற ஜனங்கள் மீது நீதியின் சூரியன் ஆண்டவரை உதிக்கட்டும் ஆண்டவரே. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.